2010 மற்றும் 2015 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் யாழ்ப்பாணம் காங்கேசுந்தரி ஜனாதிபதி மாளிகை 3.5 பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் காணிகளை கையகப்படுத்தி 29 ஏக்கர் நிலப்பரப்பில் பல்வேறு கட்டிடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இவ்வளாகத்தில் உள்ள மாளிகையில் சுமார் 20க்கும் அதிகமான அறைகள் உள்ளன. மில்லியன் கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான வீட்டு தளபாடங்கள், திரை சேலைகள் உள்ளிட்ட பொருட்கள் பராமரிப்பின்றி தற்போது வீணடைந்து வருகின்றன. கடந்த ஜனவரி மாதம் யாழ்ப்பாணம் இணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த மாளிகையை மக்களுக்கு பயனளிக்கும் வேலை திட்டமாக பயன்படுத்த திட்டங்களை தயாரிக்குமாறு உத்தரவிட்டார். அதற்கமைய அமைச்சர் அனுர கருணா திலக மற்றும் பிரதி அமைச்சர் டி.பி. சரத் ஆகியோர் அந்த மாளிகைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டனர். பில்லியன் கணக்கான மக்களின் பணத்தை செலவழித்து இந்த ஜனாதிபதி மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது. சில பகுதிகள் பூரணப்படுத்தப்பட்டுள்ளன, சில பகுதிகள் பூரணப்படுத்தப்படவில்லை. 2015 ஆண்டின் பின்னர் இது தொடர்பில் எந்த கவனமும் செலுத்தப்படவில்லை. இந்த அளவு பில்லியன் கணக்கான பணம் செலவழித்திருந்தாலும் ஒரு நாள் கூட இந்த மாளிகை இந்த விடயத்திற்காகவும் பயன்பாட்டுக்கு எடுக்கப்படவில்லை. 2021 ஆண்டுதான் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு இந்த ஜனாதிபதி மாளிகையின் பொறுப்பு கையளிக்கப்பட்டது. அதன் பின்னரும் இங்கு எந்த நடவடிக்கைகளும் இடம்பெறவில்லை. எனவே வெகு விரைவில் மக்களுக்கு ஏதாவது ஒரு தொகை பணம் கிடைக்கக்கூடிய வகையில், அதேபோல் திரைசேரிக்கும் பணம் கிடைக்கக்கூடிய வகையில் விரயத்திலிருந்து இதனை மீட்டெடுத்து சரியான வகையில் தனியார் முதலீட்டுடன் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய வேலை திட்டத்திற்காக இதனை பயன்படுத்தவுள்ளோம்.